பிரியமானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் அனைவரும் அவருக்கு முன்பாக ஜீவனோடு இருக்கிறது அவருடைய சுத்த கிருபை. அவருடைய மகிமை மாத்திரம் நமக்கு இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையின் நிலைமை மிகவும் பரிதபிக்கக்கூடிய நிலைமையாய் மாறிவிடும். அப்படி கர்த்தர் நம்மை வைக்காதபடி அவருடைய பிள்ளைகளாய் நம்மை முத்திரையிட்டு இருக்கிறார். அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். ஜீவனுள்ள பரம தந்தையை நாம் அனுதினமும் ஆராதித்து துதித்து வணங்கி வருகிறோம். இதை காண்கிறவர்களும் கேட்கிறவர்களும் இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு முன்குறிக்கப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள். இயேசுவின் சத்தியம் எங்கிருந்தாலும் கேட்கக்கூடிய ஒரு இருதயமும் மனமும் நமக்கு வேண்டும். காது உள்ளவன் கேட்க கடவன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்து நல்ல செய்திகளை கேட்க, சத்தியத்தின் பாதையில கடந்து வர, கிறிஸ்துவாகி இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவி மீட்கப்பட்டவர்களாக நம்முடைய காதுகள் அவருடைய சத்தியத்தை கேட்க திறக்கப்பட வேண்டும் என்று அவரிடத்தில் வேண்டிக் கொள்வோம். எத்தனையோ நேரங்களிலே வீணான காரியங்களை குறித்து நாம் மனிதர்களிடத்திலே பேசி நேரத்தை கடந்து வருகிறோம். ஒரு நாள் கடந்து வருவது மிகவும் கடினமாக உலக பார்வையிலே காணப்படும். ஆனால் அவருடைய பாதப்படியிலே அமர்ந்து நாம் நாளை கடந்து வருவது மிகவும் கிருபையாக நமக்கு காணப்படுகிறது என்று அவரை அறிந்து கொண்டவர்கள், அவரை ருசித்தவர்கள் அனுபவித்திருக்கிறார்கள். ஆண்டவரே, சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு மனமகிழ்ச்சியோடு அந்த நாளை கடந்து வர பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்தருள வேண்டும் என்று உம்மை நோக்கி வேண்டிக் கொள்கிறோம் அப்பா என்று அவருடைய பாதப்படியிலே அமர்ந்து நாம் அவருடைய கிருபையினாலே கடந்து வந்து பலவிதமான நன்மைகளை பெற்றுக்கொண்டு பிறருக்கு சாட்சியாய் நிலைத்திருப்போம். இந்த நாளையும் கூட கர்த்தர் நமக்கென்று கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தை என்ன என்று பார்க்கும் பொழுது 1 பேதுரு 5:10 என் சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடுவன் அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக என்று சொல்லப்பட்டுள்ளது. இந்த உலகத்திலே எத்தனையோ விதமான பாடுகள், கஷ்டங்கள், வேதனைகள், துக்கங்கள், துயரங்கள், நாம் எண்ணி பார்க்கக்கூடாத மனுஷனுடைய சஞ்சலங்கள் நம்மளை மிகவும் வேதனைப்படுத்துகிறது, மிகவும் துக்கப்படுத்துகிறது. என்ன செய்வோம் என்றே புரியவில்லை என்று அங்கலாய்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு கர்த்தர் இந்த வசனத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். சகலவிதமான கிருபையும் பெற்றிருக்கிற தேவாதி தேவன் நமக்கு கொஞ்ச காலம் மாத்திரமே பாடு அனுபவிக்க அனுமதித்திருக்கிறார். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் பாடுகளே இல்லை, சுகமாய் ஆசீர்வாதமாய் வாழ்ந்து வருவோம் என்று எண்ணிக்கொள்வது மிகவும் தவறு. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட போதுதான் நமக்கு கஷ்டங்கள், வேதனைகள், துக்கங்கள், துயரங்கள் நேரிடும். ஆனாலும் அவைகளை மீண்டு நாம் இந்த பூமியிலே வெற்றி ஜெயத்தோடு வாழ்ந்திட அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்கிறோம் என்பதை மறந்துவிட வேண்டாம். அதை மனதில் வைத்து, ஆண்டவரே, இம்மட்டும் உடைய கிருபை எனக்கு போதுமானதாய் இருக்கிறது ராஜா. தேவன் தாமே இந்த பாடு அனுபவிக்க எனக்கு நீங்க உத்தரவு கொடுத்த தயவுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் என்று அவரை துதிப்போம். துன்ப நேரத்தில் யார் தேவனை துதிப்பார்கள் என்று யோசிக்கலாம். துன்ப நேரத்தில் தான் தேவனை தேட வேண்டும்.
அவரை துதிக்க வேண்டும். அவருடைய நாமத்தை மகிழ்ந்து கலிகூர்ந்து அவருடைய நாமத்தை நாம் பாடி புகழ்ந்து மற்றவர்களுக்கு அவருடைய சத்தியத்தை எடுத்து குறைக்க வேண்டும். இப்படி நம்முடைய வாழ்க்கை அவர் பார்வையிலே பொன்னாக விளங்கும் பொழுது நம்மளை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நிலைநிறுத்த வல்லவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து உங்க பக்கமாய் நிலைத்திருப்பார். என் மகனே, என் மகளே, திகையாதே, கலங்காதே, எவை கண்டும் துக்கப்படாதே. இந்த பாடுகளின் வழியாய் உன் கூட நான் வருகிறேன். உன் கரங்களை பிடித்து நான் நடந்து செல்லுகிறேன் என்பதை நீ மாத்திரம் உணர்ந்து கொண்டாயா? நானும் அவைகளை உன்னோடு கூட அனுபவித்து வருகிறேன் என்று கர்த்தர் பேசுகிறார். கர்த்தருடைய சத்தத்தை கேட்பீர்களா? அவருடைய சத்தத்துக்கு உம்முடைய செவியை சாயுங்கள். ஆமாண்டவரே, நான் துன்பத்தில் துயரத்தில் வாழும் பொழுது நீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்பதை நான் உணர்ந்து என்னை நீர் சீர்படுத்துகிற தேவனாகவும் ஸ்திரப்படுத்துகிற தேவனாகவும் பலப்படுத்துகிற ராஜாவாகவும் இருக்கிறபடியினாலே உமக்கு ஸ்தோத்திரம் என்று அவரை நன்றி இருதயத்தோடு துதித்து ஸ்தோத்திரித்து வணங்கி கடந்து வருவோம். நாளையும் கூட பிறந்த நாளையும் திருமண நாளையும் காண்கின்றவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்து காத்துக் கொள்வாராக. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் துணையாயிருந்து எங்கள் மீது கிருபை வைத்து துன்பத்தின் பாதையே, சரீர பலவீனத்தின் வியாதியின் நேரங்களை கடந்து வர உம்முடைய பலன் எனக்கு போதுமானதாய் இருக்கிறது, உம்முடைய தயவு எனக்கு போதுமானதாய் இருக்கிறது என்று ஸ்தோத்தரித்து அவருடைய நாமத்தை மகிழ்ந்து களி கூர்ந்து தேவனுக்கு சாட்சியாய் நிலைத்திருங்கள். அப்பொழுது உங்களை கர்த்தர் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி உங்கள் சரீரங்களை பலப்படுத்தி உங்கள் ஆத்மாவை தேற்றி உங்களை மகிமையின் பாதையில கொண்டு வர நீடித்த நாட்களை கர்த்தர் உங்களுக்கு ஆயுள் நாட்களை பெருகச் செய்ய அபிஷேகப்படுத்த அவருடைய பிள்ளைகளாய் நீங்கள் நிலைத்திருக்கும் பொழுது பலவிதமான இக்கட்டுகள் நம்மை விட்டு அகன்று போகிறதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிறந்த நாளையும் திருமண நாளையும் கண்டு களி கூர்ந்து உங்க குடும்பத்தோடு ஸ்தோத்திரிக்க துதிக்க இந்த கஷ்டத்தின் பாடுகளை அனுபவித்து கடந்து வர இந்த கிருபை எங்களுக்கு போதுமானதாய் இருக்கிறபடியினாலே உமக்கு நன்றி என்று ஏறெடுத்து துதியின் சத்தத்துடனே ஏதோ இந்த வருடத்தை நாம் கடந்து வர பரிசுத்த ஆவியானவர் உங்கள் அனைவரோடு கூட நிலைத்திருந்து பாதுகாத்து ரட்சித்துக் கொள்வாராக. கிறிஸ்துவுக்கே சதா காலங்களிலும் மகிமை உண்டாகட்டும். ஆமேன்.